4.2 அதில் first draw circles for the following அதில் first subdivision r is equal to 4 cm. இது வந்து practical geometry தான். நம்ம compass மட்டும் இல்லை, compass and ruler மட்டும் இல்லை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு ரூலர் எடுத்துக்கிட்டாச்சு, காம்பஸும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா r is equal to 4 cm கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 cm மெஷர் பண்ணணும். என்ன பண்ணால் 4 cm மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜீரோலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக 4 வரைக்கும் எடுத்துடலாம். இப்போ நான் திரும்பி வச்சு பார்க்குறேன். 0லேருந்து 4 கரெக்டாக அந்த லைன் கிட்ட அது வரணும். வந்து 4க்கு இன்னும் கொஞ்சம் இப்போது கரெக்டாக 4 இருக்கான்னு திரும்பி நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ 9 சம்திங் இருக்குது. இப்போது 4 cm நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். 0லேருந்து 4 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் மட்டும் அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ண சொல்லலை. நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெறும் சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம், எத்தனை தேட்டர் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா மெஷர்மெண்ட் மாறிடக்கூடாது. உங்களுக்கு நான் வந்து 3 to 4 times வரைக்கும் செக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது 4 cm பாருங்கள், 4 cm இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஒரு சர்க்கிள் என்ன பண்ணிடலாம், ட்ரா பண்ணிடலாம். அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். லைட்டாக போட்டாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறலாம், ஆனால் அப்படி மாறக்கூடாது. மாறாத மாதிரி இப்படி போட்டுடலாம். இப்போது இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டா. ஸோ சென்ட்ரு பாயிண்ட் இதுலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இது O, இது A. இது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 4 cm சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கு ரஃப் டயக்ராமும் ட்ரா பண்ணிடலாம். ரஃப் டயக்ராம் போட்டு சும்மா ஒரு மாதிரி சர்க்கிளில் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். நீங்கள் காம்பஸ்லேருந்து போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதாவது காயினும் அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் செகண்டில் வரும். அதுக்குன்னா இந்த மாதிரி 2 இது போடுற மாதிரி இருக்கும். இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிடையாது. ஸோ ஒரு பெரிய ரவுண்டாக போட்டுட்டு அதில் இந்த மாதிரி போட்டு இது O, இது A, இது 4 cm அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக எத்தனை சென்டிமீட்டர், 4 cm இங்கேயோட முடியுது. அவ்வளோதான். ஈஸியான சம் தான். நான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.